நீங்க எப்பவாவது வாழ்க்கையில ஒரு பெரிய இலக்கையோ இல்ல ஒரு கனவையோ நினைத்து ஆசைப்பட்டு ஆனா அத தொடங்காமலேயே பயந்து பின் வாங்கியிருக்கீங்களா? ஆமா. இது நெறைய பேருக்கு நடக்கிற ஒரு சாதாரண விஷயம்தான். கரெக்ட். நாம வழக்கமா வெற்றி அல்லது தோல்வியை பற்றி பேசும்போது அது ஒரு கணக்கு மாதிரி அப்படின்னு நினைப்போம். அதாவது இவ்ளோ உழைப்பை போட்டால் இவ்ளோ வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஒரு நேர்கோட்டில் யோசிப்போம். ஆனா மனித மனமும் அதோட ஆழமான கனவுகளும் அப்படி ஒரு நேர்கோட்டில் பயணிக்கிறது இல்ல. நிச்சயமா இல்ல. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் ரிச்சர்ட் பாக்ஸ் சொன்ன ஒரு அற்புதமான மேற்கோள் ஒன்னு இருக்கு. சொல்லுங்க, அது என்ன மேற்கோள்? அதாவது, இந்த பூமியில் உங்களுக்கான பணி முடிந்து விட்டதா என்பதை அறிய ஒரு சிறிய சோதனை இருக்கிறது. நீங்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறீர்கள் என்றால் அந்த பணி இன்னும் முடிவில்லை என்ற அர்த்தம். வாவ்! அந்த வார்த்தைகள் ஒரு மிகப்பெரிய உண்மையை உணர்த்துகின்றன. நாம ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் இங்கில் இருக்கோம். அதேதான். அந்த பணி என்னவென்று கண்டுபிடித்து அதை முடிப்பதற்குள் நமக்கான ஓய்வு கிடையாது. உங்களுக்குள் ஒரு நெருப்பு எரிகிறது என்றால் அதை அணைக்க முடியாது. அதை ஒரு வெளிச்சமாக மாற்றுவதுதான் ஒரே வழி. கண்டிப்பா. அதத்தான் இன்றைய நமது இந்த ஆழமான உரையாடல்ல நாம தேட போறோம். ஆமா. இன்னைக்கு நாம அலச போற தகவல் களஞ்சியம் தி சீக்ரெட் அப்படிங்கிற உலக புகழ்பெற்ற படைப்பின் ஆசிரியரான ராண்டா பயான் எழுதிய ஹீரோ என்ற புத்தகத்தின் குறிப்புகள் தான். ஓ, ரொம்ப அருமையான புத்தகம் அது. ஆமா. நமது முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஏதோ ஒரு மூலையில் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஹீரோவை எப்படி வெளிக்கொண்டு வருவது என்பதை பற்றி அலசுவதுதான். இது ரொம்ப அவசியமான ஒரு தலைப்பு. நிச்சயமா. நீங்க உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் தேக்கம் அடைந்து விட்டதாகவோ இல்ல அடுத்தது என்ன செய்வது என்று தெரியாமல் ஒருவித குழப்பத்திலோ நின்று கொண்டிருந்தால் இந்த பதிவு உங்களுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்போ இதுல நாம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால், ராண்டா பர்ன் ஒரு யதார்த்தமான உண்மையை உடைக்கிறார். என்ன உண்மை அது? அதாவது, நாம யாருமே எல்லா வசதிகளும் கொண்ட எந்த குறையும் இல்லாத ஒரு சரியான வாழ்க்கையில் பிறப்பதில்லை. ஆமா, அது உண்மைதான். அப்படி பிறந்திருந்தால் நமக்கு கனவுகள் என்ற ஒன்றே இருந்திருக்காது. சாதிக்க வேண்டும் என்ற எந்த உந்துதலும் நமக்கு தேவை இருந்திருக்காது. நமது வாழ்க்கையின் குறைகளும் அந்த குறைகளை தீர்க்க முனையும் நமது கனவுகளும் தான் நம்மை ஒரு ஹீரோவாக மாற்றுகின்றன. சூப்பர். இப்போ நமக்கான பணி இன்னும் முடியவில்லை என்று தெரிந்து கொண்டோம். நமக்கு ஒரு கனவு இருக்கிறது அல்லது ஒரு அழைப்பு இருக்கிறது என்பதும் புரிகிறது. ஆனா நிஜ வாழ்க்கையில நடப்பது என்ன? பெரும்பாலான நேரங்களில் நாம அந்த அழைப்பை தவிர்த்து விடுகிறோம் இல்லையா? கரெக்ட். அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, காலையில நாம தூங்கும்போது அடிக்கும் அலாரத்தை ஸ்னூஸ் செய்வது மாதிரி இருக்கு. ஆமாம், ரொம்ப சரியான ஒப்பீடு இது. அந்த அலாரம் அடிக்கும்போது அதை நிறுத்திவிட்டு தூங்கும் அந்த ஒரு நிமிஷம் மிகவும் சுகமாக இருக்கும். ஆனா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அடிச்சு பிடிச்சு எழுந்து பார்க்கும்போது நேரம் ஓடி இருக்கும். அப்புறம் அந்த நாள் முழுவதும் ஒருவித குற்ற உணர்ச்சியும் பதற்றமும் அவசரமாகவே கழியும். அதேதான். நாம நிம்மதியாகவும் இருக்க மாட்டோம், உருப்படியாக வேலையும் செய்ய மாட்டோம். நமது கனவுகளை தள்ளி போடுவதும் அப்படித்தானே. அந்த ஸ்னூஸ் உதாரணம் மிக துல்லியமாக பொருந்தது. ஏன்னா அந்த சிறிது நேர சுகத்திற்காக நாம ஒரு பெரிய நிம்மதியை இழக்கிறோம். உண்மைதான். உண்மையில் நமது கனவுகளை பின்தொடர்வதுதான் மனதளவில் மிக எளிமையான வழி என்று இந்த புத்தகம் ஆணித்தரமாக கூறுகிறது. அதை நிராகரிப்பதுதான் மிகவும் கடினமான வழியான விஷயம். ஓ, நிராகரிப்பதுதான் கடினமா? ஆமா. பிரபல தொழிலதிபர் GM ராவ் அவர்கள் இதை பற்றி பேசும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். உங்களுக்கான கனவையோ அல்லது உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் ஆசையோ பின்தொடராமல் வெறுமனே ஏதோ ஒரு வேலைக்காக உழைப்பது என்பது ஒரு தங்கக் கூண்டில் அடைப்பட்டிருப்பதற்கு சமம். தங்கக்கூண்டு. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அது வசதியாக தெரியலாம். ஆமா, மாத சம்பளம், ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை எல்லாம் இருக்கும். ஆனால் உள்ளே இருப்பவர்களுக்கு தெரியும் அங்கே சுதந்திரம் இல்லை என்று. அதுதான் பிரச்சனை. அது ஆன்மா இல்லாத உடல் போல செயல்படுவதாகும். மனிதர்கள் எப்போதுமே பாதுகாப்பை தேடுகிறார்கள். அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள் இருப்பதை ஒரு சௌகரியமாக நினைக்கிறார்கள். ஆனா அது நிரந்தரம் இல்ல. உங்களுக்கு வரும் அந்த அழைப்பை நீங்கள் நிராகரிப்பது உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளும் மிகப்பெரிய துரோகம். அந்த பாதையை தவிர்ப்பதன் மூலம் எந்த சவாலும் இல்லாத, ஆனால் அதே சமயம் எந்த சந்தோஷமும் இல்லாத ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள். ஒரு கட்டத்தில் நான் எதற்காக வாழ்கிறேன் என்ற விரக்தி சூழ்ந்து கொள்ளும். கண்டிப்பா. அப்படியானால் அந்த அழைப்பை எப்படி ஏற்றுக்கொள்வது? எனக்கு இப்போ சாரா பிளேக்லி அவங்களோட கதை ஞாபகத்திற்கு வருது. ஆமா, அவங்க ஸ்பாங்க்ஸ் நிறுவனத்தோட ஃபவுண்டர் தானே? அதேதான். சாராவுக்கு தான் ஒரு பல $1 மில்லியன் மதிப்புள்ள பிசினஸ் செய்ய வேண்டும் என்ற ஆசை மட்டும் ஆழமாக இருந்தது.
ஆனால் எந்த துறையில் என்ன பொருள் செய்வது என்று அவருக்கு துளியும் தெரியவில்லை. நிறைய பேருக்கு இந்த நிலைமை வரும். ஆசை இருக்கும், ஆனா வழி தெரியாது. கரெக்ட். அவர் பிரபஞ்சத்திடம் தனக்கு அப்படி ஒரு யோசனை வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். ஒரு நாள் ஒரு பார்ட்டிக்கு செல்வதற்காக அவர் ஆடை அணியும் போது அவருக்கு ஒரு சாதாரண பிரச்சனை ஏற்பட்டது. அந்த பேண்டியோஸ் பிரச்சனை தானே? ஆமா, தான் அணிந்திருந்த பேண்டின் வெளியே உள்ளாடைகளின் சுருக்கங்கள் தெரிவது அவருக்கு உறுத்தலாக இருந்தது. அதற்காக அவர் ஒரு சாதாரண பேண்டிஹோஸின் பாதப்பகுதியை வெட்டிவிட்டு அணிந்தார். ஓ! அந்த ஒரு சாதாரண பிரச்சனையிலிருந்து அவருக்கு உதித்த ஒரு சின்ன யோசனைதான் ஸ்பாங்க்ஸ் என்ற மாபெரும் நிறுவனம் உருவாக காரணமாக அமைந்தது. சாரா பிளேக்லியின் கதையில் நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான உளவியல் என்னவென்றால், அவர் ஒரு பெரிய பிசினஸ் ஸ்கூலில் படித்துவிட்டு 1000 பக்கங்களுக்கு ஒரு பிசினஸ் மாடலை எழுதி வைத்துக்கொண்டு களத்தில் இறங்கவில்லை. ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அவர் தனக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தார். அந்த முதலடியை எடுத்து வைத்தார். அவர் முழு பாதையையும் முதலில் தெரிந்து கொள்ள நினைக்கவில்லை. தனது அன்றாட வாழ்க்கையில் சந்தித்த ஒரு சின்ன பிரச்சனைக்கு தீர்வு கண்டார். அந்த தீர்வை உலகத்திற்கு வழங்கத் தொடங்கினார். அதாவது அந்த அழைப்பை அவர் ஸ்னூஸ் செய்யவில்லை. எக்ஸாக்ட்லி. கொஞ்சம் இருங்க, இது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் யோசித்து பாருங்கள். ஒரு கனவை கண்டுபிடித்தாகிவிட்டது. அந்த பெரிய கனவை அடையும் எண்ணம் மனதில் வந்துவிட்டது. ஆனால் அதை நினைக்கும் போதே ஒரு மிகப்பெரிய பயமும் மலப்பும் வருமே. என்னடா இது இவ்ளோ பெரிய இலக்காக இருக்கிறதே, இதை நாம் எப்படி அடைவது என்ற சந்தேகம் இயல்பாகவே எழுமல்லவா? கண்டிப்பா எழும். ஒரு சாதாரண மனிதனால் அந்த பிரம்மாண்டமான இலக்கை பார்த்து பயப்படாமல் எப்படி இருக்க முடியும்? அந்த பயம் வருவது முற்றிலும் இயல்பானதுதான். அதனாலதான் பாத்தீங்கன்னா வெற்றியாளர்கள் தங்களின் முழு பயணத்தையும் ஒரே நேரத்துல கற்பனை செய்து குழப்பிக் கொள்வதில்லை. ஓ, முழுசா பார்க்க மாட்டாங்களா? ஆமா, இவ்வளவு பெரிய கனவை எப்படி சாத்தியமாக்குவது என்பதற்கு மனநல வல்லுநர்கள் சொல்லும் தீர்வுதான் விஷுவலைசேஷன், அதாவது மனக்கண்ணில் காணுதல். இந்தியாவின் முன்னணி தொழிலதிபரான அசீம் பிரேம்ஜி ஒரு முறை குறிப்பிட்டார், வெற்றி என்பது இருமுறை நிகழ்கிறது. முதலில் உங்கள் மனதில், பிறகுதான் நிஜ உலகில். வெற்றி இருமுறை நிகழ்கிறது. அதாவது முதல்ல நமக்குள்ள ஒரு தெளிவு வர வேண்டும். கரெக்ட். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பிரபல சர்ஃபிங் விளையாட்டு வீராங்கனை லேன் பீச்லி இதையேதான் செய்தார். அவர் தனது போட்டிகளைப் பற்றி நினைக்கும் போதெல்லாம் அலைகளோடு போராடுவது, காயப்படுவது, கீழே விழுவது போன்ற கஷ்டங்களை கற்பனை செய்யவில்லை. நெகட்டிவ் விஷயங்களை நினைக்கல. ஆமா, மாறாக தான் அந்த போட்டியில் வெற்றி பெற்று அந்த மேடையில் நிற்பதையும், தன் மீது ஷாம்பெயின் தெளிக்கப்படுவதையும், அந்த வெற்றியின் கொண்டாட்டத்தையும் மட்டுமே தன் மனதில் திரும்ப திரும்ப காட்சிப்படுத்தினார். அந்த இலக்கு அவர் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. இதுதான் மூளை நரம்பியல் நிபுணர்களும் சொல்றாங்க. நீங்கள் ஒரு இலக்கை அல்லது முடிவை தொடர்ந்து விஷுவலைசேஷன் செய்யும்போது உங்கள் மூளையில் உள்ள ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் வேலை செய்ய தொடங்குகிறது. ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்? ஆமா, அது உங்கள் இலக்குக்கு தேவையான வாய்ப்புகளை மட்டும் உங்கள் கண்களுக்கு காட்டும், தேவையில்லாத பயங்களை வடிகட்டிவிடும். எனக்கு இங்கே ஒரு நடைமுறை சந்தேகம் வருகிறது. மனதில் இப்படி வெற்றியை மட்டுமே காட்சிப்படுத்துவது சரிதான். ஆனால் நான் வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு பெரிய கோடீஸ்வரன் ஆகிவிட்ட மாதிரி கற்பனை செய்து கொண்டே இருந்தால் மட்டும் நிஜத்தில் வெற்றி கிடைத்து விடுமா? அது எப்படி கிடைக்கும்? அது வெறும் பகல் கனவு தானே. அதான், இது வெறும் பகல் கனவில்லையா? மனதிற்குள் நினைத்து கொண்டே இருப்பதற்கும் நிஜத்தில் செயல்படுவதற்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறதே. மிக முக்கியமான கேள்வி இது. பகல் கனவு காண்பதற்கும் ஒரு இலக்கை மனக்கண்ணில் ஆழமாக பதிவு செய்வதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. பகல் கனவு உங்களை செயல்பட விடாமல் முடக்கிவிடும். கரெக்ட். ஆனா விஷுவலைசேஷன் என்பது உங்கள் மூளைக்கு சொல்லும் ஒரு ஜிபிஎஸ் சிக்னல் மாதிரி. சேர வேண்டிய இடத்தை நீங்கள் மூளையில் பதிவு செய்து விட்டீர்கள். நிஜத்தில் செயல்படும்போது மொத்த பாதையையும் நினைத்து பயப்படாமல் ஒரே நேரத்தில் ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும். இதுதான் அந்த இடைவெளியை நிரப்பும் விதம். ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஆமா, உங்களுக்கு சந்தேகம் வரும்போதெல்லாம் மொத்த பயணத்தையும் நினைத்து குழப்பிக் கொள்ளக்கூடாது. எனது அடுத்த சின்னஞ்சிறு நகர்வு என்ன, அதில் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். இதை புரிஞ்சுக்க நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். நாம இரவில் ஒரு காரில் நீண்ட தூரம் பயணம் செய்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். சென்னையிலிருந்து பெங்களூருக்கு நள்ளிரவில் காரோட்டி செல்கிறோம். அந்த இருட்டில் காரின் ஹெட்லைட் வெளிச்சம் அடுத்த 100 அல்லது 200 அடி தூரத்தை மட்டுமே நமக்கு காட்டும். அந்த வெளிச்சத்தை மட்டுமே நம்பி அடுத்தடுத்த அடிகளைத் தாண்டி நம்மால் 350 கிலோமீட்டர் தூரத்தை அந்த இருட்டிலேயே பாதுகாப்பாக கடந்துவிட முடியும். மிகச்சரியான உதாரணம். நாம் செல்ல வேண்டிய முழு பாதையும் ஒரே நேரத்தில் நமக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த 100 அடி தெரிந்தால் போதும். அதுதான் பயணத்தின் ரகசியம்.
லயர்ட் ஹாமில்டன் என்ற விளையாட்டு வீரர் இதை பற்றி சொல்லும்போது, பயணம் என்பது ஒருபோதும் நீங்கள் நினைத்தபடி நேர்கோட்டில் இருக்காது. உங்களுக்கு சேர வேண்டிய இடம் தெரியும், ஆனால் அதற்கான பாதை முன்னரே தெரியாது என்கிறார். நேர்கோட்டில் இருக்காதா? ஆமாம். அந்த பாதை எப்போதுமே சிக்கலானதாக, வளைவு நெளிவுகளுடன் ஒரு லாபிரந்து போலதான் இருக்கும். அந்த சிக்கலான பாதை இதுதான் அனைவரையும் பயமுறுத்துகிறது. பயணம் தொடங்கிவிட்டது, முதல் அடியும் எடுத்து வைத்து விட்டோம். ஆனால் அடுத்தடுத்த அடிகளில் ஒரு பெரிய சுவர் குறுக்கே வந்தால் என்ன செய்வது? அப்போ பயம் வரும் தானே? ஆமா, நாம் நினைத்தபடியெல்லாம் சுலபமாக நடந்து விடுமா என்ன? ஒரு கட்டத்தில் பல தடைகள் வரும். ஏன் இந்த பாதை எப்போதுமே இவ்வளவு சிக்கலானதாக இருக்கிறது? அது ஏன் நேர்கோட்டில் இருப்பதில்லை? ஏன்னா அந்த தடைகள் உங்களை அழிப்பதற்காகவோ அல்லது நீங்கள் பின்வாங்க வேண்டும் என்பதற்காகவோ வரவில்லை. ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடையப் போகிறீர்கள் என்றால் அந்த வெற்றியை கையாளும் பக்கம் உங்களுக்கு வேண்டுமல்லவா? கண்டிப்பா வேண்டும். அந்த தகுதியை உங்களுக்கு அளிப்பதற்காகவே தடைகள் வருகின்றன. மாஸ்டின் கிப் என்ற அறிஞர் மிக அழகாகச் சொல்கிறார், நாம் சவால்களை தாண்டும் போது இறுதியில் நமக்கு கிடைக்கும் பொருட்கள் அல்லது பதக்கங்கள் முக்கியமல்ல. அப்போ எது முக்கியம்? அந்த சவால்களை எதிர்கொள்ளும் அந்த நெடிய பயணத்தில் நாம் எப்படிப்பட்ட மனிதராக மாறுகிறோம் என்பதே முக்கியம். வாவ்! நாம் எப்படிப்பட்ட மனிதராக மாறுகிறோம். வெற்றி என்பது நாம் வாங்கும் ஒரு பொருள் அல்ல, நாம் மாறும் ஒரு தன்மை. சரியாக சொன்னீர்கள். மாஸ்டின் கிப் மேலும் கூறுகிறார், சுயமரியாதை என்பது சும்மா கடையில் கிடைப்பதில்லை. உங்களை நீங்களே நேசிக்கிறேன் என்று காலையில் கண்ணாடியை பார்த்துச் சொல்வதால் அது வந்துவிடாது. அப்புறம் எப்படி வரும்? அது தடைகளை உடைத்து சவால்களை வென்று சம்பாதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு முறை நீங்கள் ஒரு தடையை தாண்டும் போதும் உங்கள் மீதான நம்பிக்கை, உங்கள் சுயமரியாதை உங்களுக்கு அதிகரிக்கிறது. இதுதான் ஹீரோவின் உருவாக்கம். அப்படியென்றால் அந்த பாதையில் ஒரு பெரிய தடை வந்து நாம் கீழே விழுந்து விட்டால் என்ன செய்வது? அந்த சுவரில் முட்டி மோதி தலையை உடைத்துக் கொள்ள வேண்டுமா? இல்லை, இங்கேதான் நாம நமது திட்டத்தை மாற்ற வேண்டும். அதாவது அதை பிவட்டிங் என்று சொல்வார்கள். பிவட்டிங், திசை மாற்றுதல். ஆமா, ஒரு வழி வேலை செய்யவில்லையா, அந்த தோல்வியிலிருந்து என்ன கற்றுக்கொண்டோம் என்று பார்த்து நமது திட்டத்தை சற்று மாற்றி வேறு வழியில் தொடர்ந்து முன்னேறுவது. இது தோல்வி அல்ல, இது ஒரு திருத்தம். அருமை. அந்த முன்னேற்ற பாதையில்தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் தனது பயணத்தில் ஒரு கட்டத்தில் மாபெரும் சோதனையை சந்திக்கிறான். இதை ஆங்கிலத்தில் சுப்ரீம் ஆர்டீல் என்று சொல்வார்கள். இந்த சுப்ரீம் ஆர்டீல், மாபெரும் சோதனை, கேட்கவே ஒரு ஹாலிவுட் படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கே. அது கிட்டத்தட்ட அப்படிதான். இது அனைத்தும் முடிந்துவிட்டது என நினைக்கும் ஒரு அதலபாதாள நிலை. எந்த வழியிலும் முன்னேற முடியவில்லை, நமது கனவு இறந்து விட்டதோ, இவ்வளவு நாள் நாம் உழைத்தது வீண்தானோ என்று தோன்றும் ஒரு ராக் பாட்டம் தருணம். ரொம்ப கஷ்டமான நிலைமை அது. ஆமா, ஆனால் உளவியல் ரீதியாக பார்த்தால் ஏன் மனித மூளைக்கு இப்படி ஒரு அதலபாதாள நிலை தேவைப்படுகிறது? ஏன் தேவைப்படுது? ஏனென்றால் நமது பழைய ஈகோ, நமது பழைய தயக்கங்கள் எல்லாம் முழுமையாக உடைந்து நொறுங்கினால்தான் ஒரு புதிய மனிதன் அங்கிருந்து எழ முடியும். ஒவ்வொரு கதாநாயகனும் ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட இறந்து மீண்டும் பிறக்கிறான். ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி. அதேதான். இந்த அதலபாதாள நிலையிலிருந்து மீண்டு வரும்போதுதான் உங்கள் உண்மையான வெற்றி பிறக்கிறது. அந்த வலியை, அந்த தோல்வியை தழுவி அதிலிருந்து எழுந்து வரும்போதுதான் நீங்கள் உங்கள் கனவை அடையும் முழு தகுதியும் பெறுகிறீர்கள். சரி, இப்போ ஒருவர் எல்லா சோதனைகளையும் கடந்துவிட்டார். அந்த அதலபாதாள நிலையிலிருந்தும் மீண்டும் அந்த மாபெரும் வெற்றியையும் அடைந்து விட்டார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் தேடிச் சென்ற அந்த புதையல் அவருக்கு கிடைத்துவிட்டது. அத்தோடு கதை முடிகிறதா? எல்லாம் இனிதே முடிந்தது என்று சுபம் போட்டு விடலாமா? அங்கேதான் நிஜமான கதை ஆரம்பிக்கிறது. நீங்கள் புதையலை எடுத்தவுடன் ஹீரோ ஆவாதில்லை. ஒரு சாதாரண மனிதன் நிஜமான ஹீரோவாக மாறும் தருணம் அதுதான். அது எப்படி? அவர் இவ்ளோ கஷ்டப்பட்டு வெற்றியடைந்த பிறகும் அவர் ஹீரோ இல்லையா? வெற்றியின் பலன்களை தனியாக அனுபவிப்பது மகிழ்ச்சிதான். புதிய வீடு, உலகப் பயணம், வங்கி இருப்பு, புகழ் எல்லாம் கிடைக்கும். ஆனால் தன் கணவருக்காக தன்னுள் ஒரு தீ எரிந்ததல்லவா? ஆமாம், அந்த பேஷன். அந்த பேஷன் ஒரு கட்டத்தில் மற்றவர்களுக்கான இரக்கமாக, அதாவது கம்பேஷனாக மாற வேண்டும். இதையே உலக புகழ் பெற்ற புராண ஆய்வாளர் ஜோசப் கேம்பிள் மேஜிக்கல் எலிக்சர் ஆஃப் லைஃப், அதாவது வாழ்க்கையின் மாய அமிர்தம் என்று குறிப்பிடுகிறார். அந்த மாய அமிர்தம் என்ற கருத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக விளக்க முடியுமா? அதாவது நீங்கள் பல இருண்ட பாதைகளை கடந்து வெற்றியை அடைந்து விட்டீர்கள். அந்த பயணத்தில் நீங்கள் கற்ற பாடங்கள், பட்ட காயங்கள், கிடைத்த அனுபவங்கள் எல்லாமே ஒரு மாய அமிர்தம் போல. சரி. அந்த அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு உங்களைப் போலவே வாழ்வில் சிரமப்படும் மற்ற மனிதர்களுக்கு வழிகாட்ட நீங்கள் மீண்டும் உங்கள் பயணத்தை தொடங்கிய அந்த இடத்திற்கே திரும்பி வர வேண்டும்.
மற்றவர்களுக்கு உதவுவது. சுயநலமில்லாத இந்த திருப்புமுனை பயணமே ஒருவரை நிஜமான ஹீரோவாக்குகிறது. மிகச் சரியாக சொன்னீர்கள். இதை கேட்கும்போதே எனக்கு இப்படி தோணுது. ஒருவன் பல ஆபத்துகளை தாண்டி ஒரு இருண்ட குகைக்குள் சென்று ஒரு பெரிய புதையலை கண்டுபிடிக்கிறான். அந்த புதையலை தனக்காகவே அந்த குகையிலேயே மறைத்து வைத்துக் கொண்டால் அவன் ஒரு காவியத்தின் ஹீரோ இல்லை. நிச்சயமா இல்ல. அவன் ஒரு சாதாரண கஞ்சன் அல்லது திருடன்தான். ஆனால் அந்த புதையலை எடுத்து வந்து அதை சாதாரண மக்களிடம் கொடுத்து அவர்களின் வாழ்க்கையை உயர்த்தும் போதே அவனது காவியம் முழுமையடைகிறது. அதுதான் பீட் கரோல், ஜான் பால் டிஜோரியா போன்ற தலைவர்கள் உணர்ந்த உண்மை. நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த மாய அமிர்தத்தை கண்டுபிடிக்கும் சக்தி இருக்கிறது. ஆமாம். நாம் நமக்காக மட்டும் வாழ்வதை நிறுத்திவிட்டு நமது வெற்றியை, நமது அறிவை மற்றவருடன் பகிரத் தொடங்கும்போது நமது மனித நனவு நிலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. உண்மையான மகிழ்ச்சி என்பது நான் என்ன சாதித்தேன் என்பதில் இல்லை, மாறாக இந்த உலகிற்கு நான் யார் என்பதை கண்டறிந்து அதை கொடுப்பதில்தான் இருக்கிறது. இப்போ இந்த பயணத்தின் ஒரு முழுமையான சித்திரம் நமக்கு கிடைக்கிறது. ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அவன் முதலில் அதை பயந்து தவிர்க்கிறான் அல்லது ஒரு பாதுகாப்பான தங்க கூண்டில் அடைப்படுகிறான். பிறகு உள்ளுக்குள்ள இருக்கிற நெருப்பு தாங்க முடியாம தைரியத்தை வரவழைச்சு கொண்டு முதல் அடியை எடுத்து வைக்கிறான். இருட்டுல ஹெட்லைட் வெளிச்சத்துல கார் ஓட்டுவது போல அடுத்தடுத்த அடிகளை மட்டும் பார்க்கறான். சிக்கலான பாதையில சுவர் வரும்போது திசை மாறி பயணிக்கிறான். கரெக்ட். ஒரு கட்டத்தில் அதல பாதாளத்தில் விழுந்து தன் ஈகோவையெல்லாம் தொலைத்துவிட்டு மீண்டும் புதிய மனிதனாக எழுகிறான். இறுதியில் தன் தேடிய வெற்றியை அடைந்து அந்த மாய அமிர்தத்தை உலகோடு பகிர்கிறான். இதுதான் ஹீரோவின் பயணம். முற்றிலுமாக உண்மை. இந்த உலகத்திலுள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பயணம் காத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்போ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, அதை மாற்றி எழுதுவதற்கான பேனா உங்கள் கையில தான் இருக்கிறது. லிஸ் முர்ரே சொல்வது போல, உங்கள் வாழ்க்கையின் ஒரே எழுத்தாளர் நீங்கள் மட்டும்தான். மிக ஆழமான கருத்துகள். சரி, நமது உரையாடலின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். ஒரு சிறு தொகுப்பாக இல்லாமல் ஒரு புதிய சிந்தனையோட இதை நிறைவு செய்வோம். ஹீரோவின் பயணம் என்பது ஒரு நேர்கோடு அல்ல, அது ஒரு வட்டம். நீங்கள் அந்த மாய அமிர்தத்தை கண்டறிந்து மற்றவர்களுக்கு கொடுத்து முடித்தவுடன் நீங்கள் மீண்டும் பழைய இடத்திற்கே வருவீர்கள். அங்கே உங்களுக்கு ஒரு புதிய அழைப்பு வரும். ஒரு புதிய, இன்னும் பெரிய கனவு உங்களை அழைக்கும். ஒரு புதிய அலாரம் அடிக்கும். இப்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். அடுத்த முறை அந்த அலாரம் அடிக்கும்போது நீங்கள் அதை மீண்டும் ஸ்னூஸ் செய்ய போகிறீர்களா, அல்லது இதுதான் உங்களுக்கான நேரம் என்று உணர்ந்து உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை எழுத விழித்தெழப் போகிறீர்களா? நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு ஹீரோவும் மீண்டும் மீண்டும் தன் பயணத்தை தொடங்கிக் கொண்டேதான் இருக்கிறான். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். இந்த என்னுடைய முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.